ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு சிறவே சேனல். நான்கள் விவேக். இந்த வீடியோவில் மார்க்கோங்கிற ஒரு மலையாள படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். மார்க்கோ இந்த படத்தை ஹனீஃப் அதனி இயக்கியிருக்காரு. இந்த படம் ஒரு ஆக்ஷன் சேனலில் எடுக்கப்பட்ட படம். இந்த படத்தில் உன்னி முகுந்தன், சித்திக், ஜெகதீஷ் இன்னும் படம் வச்சுருக்காங்க. இந்த படம் இப்போ தேட்டர் ரிலீஸ் ஆகிருக்கு. செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். இந்த படத்துடைய கதையை பார்த்தோம்னாக்கா, படத்தில் ஹீரோவோட தம்பியை வில்லம் போட்டு தட்டிடுறான். ஹீரோ என் தம்பியை கொண்டவங்களை பழி வாங்கணும்னு நினைக்கிறாரு. கடைசியில் அவர் பழி வாங்கினாரா இல்லையா, இதுக்கப்புறம் அந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தோம்னாக்கா 2 hours 20 minutes ஒட்டி கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் படம். இந்த படம் பார்த்தோன்னே எனக்கு என்ன சைக்கானுச்சுனாக்கா, ஜான் விக், கில் பில் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஜான் விக் சில சீன்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. கில் பில்லாம் பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட்லாம் அந்த ஃபைட் சீன்லாம் வந்து ரத்த ஆறாக ஓடும். அதே போல் தான் இந்த படத்தையும் எடுத்திருக்காங்க. இந்த படம் வந்து குழந்தைங்க பார்க்கலாமா வேணாமானாக்கா, குழந்தைங்க பார்த்தாக்க பயந்துருவாங்க. ஏன்னா அந்த ரத்தம் தெறிக்க சில ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்தாக்க குழந்தைங்க கண்டிப்பாக பயப்படுவாங்க. இந்த படத்தில் வந்து லாஸ்ட்டு 45 minutes வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். படம் ஃபுல்லாக ரத்தம் தெறிக்கிற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸில் பயங்கரமாக கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரே ஆள் 50 பேர் அடிக்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. அதெல்லாம் ஜான் விக்ல பண்ணியிருப்பாங்க. அந்த சில சீன்ஸ்லாம் எடுத்து வந்து இந்த படத்தில் வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படம் வந்து கேஜிஎஃப் மாதிரி எடுத்திருக்காங்க. கேஜிஎஃப்ல வந்து ஒவ்வொரு டயலாக்கும் வெயிட்டாக இருக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், தீம் மியூசிக்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. படம் வந்து வேறு லெவலில் போய் ஹிட் ஆனுச்சு. ஆனால் இந்த படம் வந்து கேஜிஎஃப் மாதிரி எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் டயலாக்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. தீம் மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்லாம் வந்து ஒர்ஸ்ட்டாக இருக்குது இந்த படத்தில். ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் இல்லை. தீம் மியூசிக், பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் வெயிட்டேஜ் கொடுத்தாங்கன்னா இந்த படம் வந்து இன்னும் வேறு லெவலுக்கு போயிருக்கும். ஆனால் இந்த படத்தில் வந்து செகண்ட் பார்ட்டுக்கு லீடு வேறு கொடுத்துருக்காங்க. செகண்ட் பார்ட்லேயாவது இந்த தயவுசெய்து இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், தீம் மியூசிக்லாம் மாற்றுங்க. படம் வந்து வேறு லெவலுக்கு போகும். இந்த படத்தில் வந்து ஹீரோவுக்கு வந்து ஒரு இன்ட்ரோ கொடுத்துருப்பாங்க. அந்த நாயை வாயை 2ஆ பொளக்குற சீன் ஒரு ஃபைட் வரும். அதெல்லாம் பார்க்கும்போது வெறித்தனமாக இருந்துச்சு. சரி, ஹீரோ வந்து ஒரு வேறு லெவல் போல் இருக்கு அப்படின்னு நினச்சி தான் பார்த்தோம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னாங்க. அடுத்து ஹீரோவோட தம்பி வந்து ஒரு பிளைண்டாக இருப்பான். அவன் வந்து அவனோட ஃப்ரெண்டு வந்து ஒருத்தன் வில்லன் கொலை பண்ணியிருப்பான். அதை வந்து பிளைண்டாக இருந்தும் அந்த கொலை பண்ணோட பெர்ஃப்யூமு, அவன் வந்து காரை வச்சு கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிச்சி போலீஸ் சொல்லிடுவான். அந்த அளவுக்கு ரொம்ப ஐக்யூ அதிகமாக உள்ள பையனாக இருப்பான். இந்த படத்தில் வந்து ட்விஸ்ட் அண்ட் டர்ன் இல்லை. அடுத்து இந்த சீன் தான் ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி போச்சு. இந்த படத்தில் வந்து கொலைகாரன் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். படம் பார்க்குற எல்லாருக்கும் தெரியும். ஹீரோவுக்கு மட்டும் தெரியாது. ஹீரோவுக்கும் ஒரு ஸ்டேஜில் தெரிய வரும். அதுக்கப்புறம் அவர் எப்படி பழி வாங்குறாருங்கிறத இந்த படம் ஃபுல்லாக எடுத்துருப்பாங்க. இந்த படம் வந்து இன்டர்வல்லே படம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வளன்னு இல்லை இன்னும் ஒரு மணி நேரம் எடுக்கணுங்கிறதுக்காக இன்டர்வலுக்கு அப்புறம் வேற ஒரு ட்விஸ்ட்டு. இந்த பிளைண்டான பையனுக்கு ஒரு லவர் இருப்பாங்க. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருப்பாங்க. அந்த குழந்தை அவங்க வயிற்றில் வளருதுன்னு சொல்லிட்டு ஒரு புது கதையை வச்சு ஜவு மிட்டாய் மாதிரி இழுப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு. பட் ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பார்க்கும்போது இந்த படம் வந்து வேறு லெவல்னு தான் சொல்லுவேன். இந்த படத்துக்கு ஹீரோயினே தேவையில்லாமல் ஆக்டிங் இருக்காங்க. அவங்க ஒரு 2, 3 சீன் தான் வருவாங்க. பெரிய ஆக்டிங்கான ஸ்கோப்பும் இல்லை. ஹீரோவுக்கு ஒன்றும் சப்போர்ட்டிவாகவும் கிடையாது. ஒரு சாதாரண ரோல் தான். இந்த படம் வந்து முழுக்க வந்து ஹீரோ சப்ஜெக்ட் தான், ஹீரோயின் சப்ஜெக்ட் கிடையாது. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து வில்லன் ரோலை நல்லா ஸ்ட்ராங்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்டர்வல் அப்பயே வந்து வில்லனை போட்டு தள்ளிடுவாரு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் வந்து புதுசாக ஒரு வில்லன் வருவான். அவன் வர சீன்லாம் வெயிட்டேஜாக கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் இது வரைக்கும் ஜான் விக் பார்த்ததில்ல, கில் பில் பார்த்ததில்ல, கொரியன் மூவிஸ்லாம் பார்க்காதவங்களுக்கு இந்த படம் வந்து வேறு லெவலில் இருக்கும். இல்லை இந்த படம்லாம் பார்த்தவங்களுக்கு இது வந்து ஒரு ஆவரேஜான படமாக தான் இருக்கும் இந்த படம். மொத்தத்தில் இந்த படம் பார்க்கலாமா வேணாமான்னாக்கா, இந்த படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள் ஆவரேஜான மூவி தான். குழந்தைங்க பார்க்கலாமா வேணாமான்னாக்கா, இந்த படத்தில் வந்து நிறைய வயலன்ஸ் இருக்குது, ரத்தம் தெரிக்கிறதுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. குழந்தைங்க பார்த்தா பயப்படுவாங்க. பார்க்காததும் உங்கள் விருப்பம். இந்த படம் வந்து 2 hours 20 minutes வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லோ, செகண்ட் ஹாஃப் ஆவரேஜ். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு ஆவரேஜான படம், ஒன் டைம் வாட்சபிள். இந்த படத்துக்கு நான் மார்க் 5க்கு 3.5 இது கொடுப்பேன். இந்த படத்தில் எந்த விதமான அடல் கண்டென்ட்டும் இல்லை. ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம். இந்த படத்தில் ரத்தம் தெரிக்கிறதுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குது. குழந்தைங்க பார்க்கலாமா வேணாமா நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில சப்ஸ்கிரைப் பண்ணலையா? கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வரணும்னா நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் இந்த வீடியோ மிஸ் பண்ணால் பார்க்கலாம். நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் தான் வந்துருக்கேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.